38 தேசங்களை ஆண்ட விதர்ப்ப தேசத்து மன்னன் ரைவத மகாராஜனுக்கு குழந்தை பேறு இல்லை. அம்பிகையை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். தவத்தை மெச்சிய அம்பிகை அவனுக்கு தரிசனமாகி, என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டாள். எனக்கு குழந்தை பேறு கொடம்மா என்று விம்மி விம்மி அழுதான். வரத்தை கொடுத்து மறைந்தாள் அம்பிகை. நாட்கள் சில கடந்தன. மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மன்னனின் அவையில் இருந்த அமைச்சருக்கும் அதே நாளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மன்னனின் மகளுக்கு ரேணுகா என்றும் அமைச்சரின் மகளுக்கு சாமுண்டி என்னும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். 19வது வயதில் ரேணுகா ஒரு கனவு கண்டாள். அதில் தனக்கு வரும் கணவனை பார்த்தாள். தந்தையிடம் சென்று தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்ய போகிறேன் என்று சொன்னாள். பாலாறு ஓடிக்கொண்டிருந்த காட்டை பார்த்தாள். ரேணுகா தேவி தன் மனதை பறிகொடுத்தாள். இறுதியில் படவேடு வந்து சேர்ந்தாள். அங்கே ஜமதக்னி முனிவரின் ஆசிரமம் இருந்தது. பார்த்த க்ஷணத்தில் தன் கனவில் வந்தவர் இவர்தான் என்பதை உணர்ந்தாள் ரேணுகா தேவி. என்னை மனம் செய்து கொள்ளுங்கள் என்று மன்றாடினாள். முனிவர் மறுத்தார். அங்கேயே தங்கி அவருக்கு பணிவிடை செய்ய தொடங்கினாள். ஆச்சரியத்தில் ஆழ்ந்த முனிவர், நீயே என் மனைவி, உன்னை நான் மனம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். இவர்களுக்கு ஹரிதத்தன், உச்சாங்கன், விஸ்வாவசு மற்றும் பரசுராமன் என 4 மகன்கள் பிறந்தார்கள். பரசுராமருக்கு ஜமதக்னி முனிவர் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ரேணுகா தேவி தினமும் நதிக்கு சென்று நீராடி தன் கற்பின் வலிமையால் ஆற்று மணலில் குடம் பிடித்து நீர் நிரப்பி தன் கணவனின் பூஜைக்கு கொண்டு வருவாள். ஒரு நாள் நதிக்கு சென்ற போது பதிவிரதை என்று போற்றப்பட்ட அவள் வான்வழியே சென்ற கந்தர்வனின் அழகில் மயங்கிவிட்டாள். கற்பின் வலிமை குறைந்தது. மணலில் குடம்பிடிக்க முடியாமல் போனது. பூஜைக்கு நீர் வரவில்லையே என காத்திருந்தார் முனிவர். ஒரு பொய்யை சொல்லி மறைத்தாள் ரேணுகா தேவி. ஆனால் நடந்ததை திவ்ய திருஷ்டியில் அறிந்த முனிவர், உன் தாயின் தலையை கொய்து கொண்டு வாருங்கள் என்று மகன்களுக்கு ஆணையிட்டார். பரசுராமன் மட்டும் தந்தையிடம் சென்று, நீங்கள் 2 வரங்களை கொடுத்தால் நான் கொய்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். ரேணுகா தேவி ஓடிச் சென்று ஒரு அருந்ததி பெண்ணை கட்டி அணைத்து என்னை காப்பாற்று என்று கதறி அழுதாள். இருவரின் தலையையும் ஒரு சேர கொய்தெடுத்தார் பரசுராமர். தந்தையிடம் சென்று என் உடன்பிறப்புகள் மற்றும் தாயின் உயிரை திரும்பக் கொடுங்கள் என்றான். அவசரத்தில் பரசுராமர் தலையை மாற்றி தாயின் உடலில் பொருத்திவிட்டார். கார்த்தவீர்யார்ஜுனன் என்ற மன்னன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். பசியும் தாகமும் ஒரு சேர வரவே முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார். காமதேனுவின் உதவியால் அரசுவை உணவு படைத்தார் முனிவர். மன்னன் முனிவரை கொன்றுவிட்டு அங்கிருந்த காமதேனுவை திருடிச் சென்றான். இதை அறிந்த பரசுராமர் கோபத்தில் கார்த்தவீரியனை கொன்று காமதேனுவை மீட்டு வந்தார். கணவனை இழந்த ரேணுகா தேவி தீயில் புகுந்தாள். பார்த்த சிவபெருமான் மழையை பெய்யச் செய்தார். தீக்காயங்கள் பட்ட உடலுடன் வேப்பிலை ஆடையுடன் வெளியே வந்தாள் ரேணுகா தேவி. ஜமதக்னி முனிவரையும் உயிருடன் எழுப்பினார். நீ பூவுலகில் தலை மட்டும் கொண்ட தேவியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்வாய் என்று வரத்தை கொடுத்தார் சிவபெருமான். அப்படியே இன்றும் சிரசை பிரதானமாக கொண்டு ஆலயத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். திருவண்ணாமலை மாவட்டம் போடூர் வட்டத்தில் கண்ணமங்கலம் அருகே உள்ள படவேடு என்ற ஊரில் ரேணுகா தேவிக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது.